الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நமது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று பகுதியினுடைய பல திக்குகளையும் பார்த்து அவைகளிலிருந்து ஒரு சிலதை மாத்திரம் எடுத்து சொல்லவும் கேட்பதற்கும் இந்த இடத்தில் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த நாட்களின் தொடரில் இன்றைய தினம் நேற்று நாம் சொல்லிய அஹ்லுல் பைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் என்ற அந்த தலைப்பின் தொடரில் சில செய்திகளோடு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்திய ஹிஜ்ரத்துன் நபி, ஹிஜ்ரத்து குறித்த ஒரு தகவல்களையும் சில தகவல்களையும் நாம் இங்கே இயம்ப இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அருமையான பெருமக்களே, அஹ்லுல் பைத்துக்களினுடைய சிறப்புகள் என்ன என்பதை குறித்து நேற்றைய தினம் நாம் விவரித்து கொண்டு வந்தோம். அஹ்லுல் பைத்துக்கள் என்றால் யார் என்பது நேற்று சொல்லப்படவில்லை என்றாலும் அது குறித்து பல்வேறு கருத்துக்கள் அறிஞர்களிடத்திலே இருக்கிறது. ஆனால் வலுவான கருத்தும் எல்லோராலும் ஒன்றுபடுத்தப்பட்டு அதற்குள்ளால் நுழையக்கூடியவர்களுமாக இருக்கக்கூடியவர்கள் சையதுனா அலியுன் ரதியல்லாஹு தஆலான், சையதத்துனா ஃபாத்திமத்து ஸஹராயில் பத்தூல் ரதியல்லாஹு தஆலான்ஹா, சையதுனா ஹசன் ரதியல்லாஹு தஆலான்ஹு, சையதுனா ஹுசைன் ரதியல்லாஹு தஆலான், இவர்கள்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அஹ்லுல் பைத்துக்கு உட்படுத்தப்பட்ட குடும்பத்தினர் என்று பெரும்பாலான அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது குறித்து பல்வேறு ஹதீதுகளையும் வரலாற்று குறிப்புகளையும் நாம் காண முடிகிறது. உதாரணமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அஹ்லுல் பைத்துகளை குறித்து இறக்கிய வசனம், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரக்கும் தத்ஹீரா என்ற வசனத்தை இறக்கியதே சையதுனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில்தான். அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுதுதான் இந்த வசனம் இறங்குகிறது. அந்த வசனம் இறங்கிய போது இது குறித்து பல தகவல்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி அனுப்புகிறார்கள். ஃபாத்திமத்து ஸஹராயில் பத்தூல் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். வந்ததும், ஃபாத்திமா, உங்களுடைய கணவரையும் 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார்கள். அழைத்து கொண்டு வந்தார்கள். ஒரு போர்வை எடுத்தார்கள். போர்வை எடுத்து ஒட்டுமொத்தமாக போர்த்தி 5 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபாத்திமத்து ஸஹரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, சையதுனா அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த 5வரும் இருக்க போர்த்தி கொண்டு சொன்னார்கள், ஹாதா அஹ்லு பைத்தி, இதுதான் அஹ்லு பைத், இதுதான் என்னுடைய குடும்பத்தவர்கள், இதுதான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று வலியுறுத்தி காட்டி
அதற்கு பிறகு பல தகவல்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். قال لعلي وفاطمة ولحسن ولحسين أنا حرب لمن حاربتم وسلم لمن سالمتم. அலி அவர்களே, என்னுடைய அருமை குலக்கொழுந்து ஃபாத்திமாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை பார்த்து பெயரை சொல்லி அழைத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தான் அஹ்லுல் பைத். உங்களோடு யார் போர் தொடுக்கிறார்களோ அவர்களோடு நானும் போர் தொடுப்பேன். உங்களோடு யார் இணக்கமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களோடு நானும் இணக்கமாக இருப்பேன். ஆனா ஹர்புன் லிமன் ஹாரப்தும், உங்களை யார் வெறுத்தார்களோ, உங்களோடு யார் போர் தொடுக்கிறார்களோ, உங்களோடு யார் கோபிக்கிறார்களோ, உங்களோடு யார் சண்டையிடுகிறார்களோ, உங்களை யார் வெறுக்கிறார்களோ அவர்களையும் நான் வெறுப்பேன், சண்டையிடுவேன், கோபிப்பேன், எல்லாம் தான். அதுபோன்று ஒயின் சாலம் ஒசில்முன் லிமன் சாலம் தும், உங்களோடு யார் இணக்கமாக இருக்கிறார்களோ, உங்களை யார் நேசிக்கிறார்களோ, உங்கள் மீது யார் அன்பு கொள்கிறார்களோ, உங்கள் மீது யார் பரிவு காட்டுகிறார்களோ அவர்கள் மீது நானும் பரிவு காட்டுவேன், அன்பு காட்டுவேன், இரக்கம் காட்டுவேன், கனிவு காட்டுவேன் என்று கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த தகவல் முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகி இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் வலியுன் லிமன் வாலாகும் லா யுஹிப்புஹும் இல்லா சயீதுல் ஜத் வலா யுபகிதுஹும் இல்லா ஷகியுல் ஜத். என்னுடைய அருமை குடும்பத்தினரே, உங்களோடு யார் அரவணைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை நானும் அரவணைத்துக் கொள்கிறேன். உங்களை நேசிப்பது யார் தெரியுமா? உங்களை நேசிப்பது யார் தெரியுமா? லா யுஹிப்புஹும் இல்லா சயீதுல் ஜத், நல்ல பிறவிகளாக இருக்கக்கூடியவர்கள் உங்களை நேசிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் உத்தரவு பிரகாரம் அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருக்கிறது. பிறப்பால் மிக நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களை நேசிப்பார்கள், தவறான வழியில் பிறந்தவர்கள் உங்களை வெறுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார், இல்லா ஷகியுல் ஜத் ரதியுல் விலாதா, தவறான வழியில் பிறந்தவர்கள் தான் உங்களை வெறுப்பார்கள், நல்ல வழியில் பிறந்தவர்கள் நன்மக்கள் உங்களை நேசிப்பார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஒரு மனிதனுடைய பாதம் கியாமத்து நாளையிலே 4 விஷயங்களை கேட்கப்படாமல் அகலாது. அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதனுடைய பாதம் கியாமத்து நாளையில் 4 விஷயங்களை குறித்து கேட்கப்படாமல் அகலாது. 4 விஷயங்களுக்கு அவன் பதில் சொன்னாதான் அந்த இடத்தை விட்டு அவன் அகல முடியும். சொர்க்கமா நரகமாங்கிறது பின்னால் உள்ள விஷயம். கேள்வி என்பதில் இந்த நாளும் கண்டிப்பாக இடம்பெறும். ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தை பற்றி கேட்கப்படும், வசதி இல்லாதவர்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி கேட்கப்படாது. அதே போன்று ஹஜ்ஜை பற்றி கேட்கப்படும், ஜகாத்தை பற்றி கேட்கப்படும், எல்லாருக்கும் கேட்கப்படுங்கிறது இல்லை. ஆனால் எல்லாரிடமும் கேட்கப்படக்கூடிய 4 விஷயங்கள் இருக்கிறது. இந்த 4 விஷயங்களும் கேட்கப்படாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹத்தா யுஸ்அலான் அர்பஈன் அன் உம்ரிஹி ஃபீம அஃப்னா. ஒன்று, அவனுடைய வயது. உன்னுடைய காலத்தை, உன்னுடைய வயதை நீ எப்படி கழித்தாய், எதிலே கழித்தாய், உன்னுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது? உனக்கு இத்தனை வயதுகள் நான் தந்திருக்கிறேன், 50 வயதுகள் தந்திருந்தேன், 60 வருடங்கள் நீ வாழ்ந்திருந்தாய், 100 வருடங்கள் நீ வாழ்ந்திருந்தாய், உனது வாழ்க்கையை நீ எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனிடமும் கேட்பான். ஒரு மனுஷனுடைய கையில் பட்டோலையை கொடுக்கப்படும். பட்டோலையை கொடுக்கப்படும் போது அவன் பார்ப்பான், பார்த்து ஆச்சரியப்பட்டு போவான். இன்றைக்காவது ஏதாவது ஒன்று கணக்குகள் எழுதப்படும் பொழுது விடுபடுது அல்லது கூட சேர்ந்துடுது. அதெல்லாம் இல்லாமல் எல்லாமே சரியான முறையில் பதிவு செய்யப்பட்ட சிறிய பெரிய எல்லா விஷயங்களும் இருக்கும். மனிதன் சொல்வான், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸா. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது! கையிலே தரப்பட்ட இந்த பட்டோலையில் எல்லாம் அல்லவா இருக்கிறது, இந்த பட்டோலை எதையும் விடவில்லையே, எனது நிலை என்ன ஆகப் போகிறதோ என்று ஒவ்வொரு மனிதனும் அன்றைய காலத்தில் யோசிப்பான், சிந்திப்பான், கைசேதப்படுவான், வேதனைப்படுவான். ஆனால் அவை ஒன்றுமே பயனளிக்காது. அவன் கேட்கப்படுவான் அவனுடைய வயதை குறித்து. அன் உம்ரிஹி ஃபீம அஃப்னா, உன்னுடைய வயதை நீ எப்படி கழித்தாய், உனக்கு தரப்பட்ட வருடங்களை நீ எப்படி செலவழித்தாய்,
உன்னுடைய நடவடிக்கைகள் அதில் எப்படி இருந்தது, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும், நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். வஅன் ஜஸதிஹி ஃபீமா அப்லா, உன்னுடைய உடம்பை குறித்து, தம்முடைய உடம்பு இருக்கிறது அல்லவா, இந்த உடம்பை குறித்தும் அல்லாஹ் விசாரிப்பான். இந்த உடம்பை நீ எப்படி ஆக்கிக் கொண்டாய்? அழகு பொருளாக ஆக்கிக் கொண்டாயா, அல்லது உடம்புக்கு முழுவதுமாக நீ காலமெல்லாம் சுகத்தை தேடிக்கொண்டிருந்தாயா? உன்னுடைய சிந்தை எதெல்லாம் விரும்புகிறதோ அதையெல்லாம் உன்னுடைய உடம்புக்கு கொடுத்தாயா? நீ சாப்பிடக்கூடிய உணவு, குடிக்கும் உணவு எல்லாமே கேட்கப்படும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நஈமை பற்றி கேட்கப்படும் என்கிறான். நஈமை பற்றி கேட்கப்படும் என்கிறான். சும்மல துஸ் அலுன்ன யௌம இதின் அனின் நஈம், நஈமை பற்றியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்கிறான். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு விளக்கத்தை எழுதும் பொழுது, குளிர்ந்த நீரை நாம் குடிக்கிறோம் என்று வையுங்கள். ஒரு குளிர்ந்த பானத்தை குடிக்கிறோம். தாகம் ஏற்பட்டால் தண்ணி குடிக்கணும், தாகம் ஏற்பட்டால் தண்ணீர் குடிப்போம். இதற்கு கேள்வி இல்லை. இதற்கு கேள்வி, ஏன் தாகம் ஏற்பட்டிருக்கு, ஏப்பா தண்ணி குடிச்சா? எனக்கு தாகம் ஏற்பட்டது, அதனால் தண்ணி குடித்தேன் என்ற கேள்வி இயலாது. ஆனால் அதற்காக ஒரு குளிர்ந்த நீரை நாம் குடிக்கிறோம் என்று வையுங்கள், ஏன் குளிர்ந்த நீரை நீ குடித்தாய் என்ற கேள்வியும் இருக்குமா? கியாமத்து லேசான விஷயம் இல்லை. நீ குளிர்ந்த நீரை குடித்தால் ஏன் குளிர்ந்த நீரை குடித்தாய் என்று கேள்வி இருக்கும். கேள்வி என்பது இருக்கும், தண்டனை அல்ல. அதற்கு நம்முடைய கொள்கையினுடைய அடிப்படையிலே உதாரணமாக ஃபர்லும் இருக்குது, நம்முடைய வணக்க வழிபாடுகளில் சுன்னத்தும் இருக்கிறது. ஃபர்லை குறித்து கேள்விகள் இருக்கும். ஒரு தொழுகையை விட்டால், லோஹர் தொழுகை ஒருத்தன் தொழாமல் இருந்தான், ஏன் தொழல்ல என்ற கேள்வியும் அல்லாஹ் கேட்பான். தொழாததற்கு தண்டனையும் இருக்கிறது. அவன் நினைத்தால் மன்னிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அடிப்படை விஷயம் என்ன என்றால், ஃபர்லை விட்டால் கேள்வியும் உண்டு, தண்டனையும் உண்டு. ஒரு சுன்னத்தை ஒரு மனிதன் விட்டான் என்று வையுங்கள், அதற்கு கேள்வி உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். தண்டனை இல்லை என்றாலும் கூட கேள்வி இருக்கிறது. கேள்வியே ஒரு வகையான தண்டனை தான். கேள்வியை கூட ஒரு வகையான தண்டனை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம சரியான பொருள்களை நம்ம கையில் வச்சுருக்கிறோம், எல்லா பொருளும் சரியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனைக்குரிய பொருள் இல்லை, டியூட்டிக்கு உள்ள பொருள் இல்லை. ஃப்ளைட்டில் எடுத்துக்கிட்டு போகிறோம், கஸ்டம்ஸ் ஓப்பன் பண்ண சொல்கிறான், ஒரு சின்ன பயம் வருதா இல்லையா, இது எப்படி, இது என்ன எதுன்னு சும்மா கேட்குறான். அல்லது நம்முடைய இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ் ஆஃபீஸர்கள் வந்து கேள்வி கேட்பார்களோ, சரியாக இருந்தாலும் கூட ஒரு பயம் இருக்கிறது. அதுபோன்று இதுவே இப்படி இருக்கிறது என்றால் ஆகிரத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வயதை பற்றியும் கேட்கப்படுவான், அவனுடைய உடம்பை குறித்தும் அவன் விசாரிக்கப்படுவான். உன்னுடைய உடம்பை நீ எப்படி பயன்படுத்தி கொண்டாய், எதற்கெல்லாம் உன்னுடைய உடம்பை நீ செயல்படுத்தினாய். வஅன் ஜஸதிஹி ஃபீம அப்னா வஅன் மாலிஹி ஃபீம அன்ஃபகஹு வமின் ஐன இக்தஸபா, அவனுடைய செல்வத்தை குறித்தும் கேட்கப்படும். இதை எப்படி நீ சம்பாதிச்சா, எப்படி செலவழித்தாய், இதை சம்பாதித்தது எப்படி, செலவழித்தது எப்படி என்ற கேள்வியும் அல்லாஹ் பொருளுக்கு வைத்திருக்கிறான். மூன்றாவது ஆக அவன் எப்படியும் சம்பாதிக்கலாம், எப்படியும் செலவழிக்கலாம் என்ற ஒரு நியதி மார்க்கத்தில் இல்லை. இப்படி சம்பாதிக்க வேண்டும், இப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற வரையறையை மார்க்கம் தந்திருக்கிறது. அந்த மார்க்கத்தினுடைய வரையறைக்கு, ஷரியத்துக்கு உட்பட்டு நீ நடந்து கொண்டாயா என்ற கேள்வி அங்கே இருக்கும். நான் சம்பாதிக்கிறது நான் எப்படி செலவு செய்யலான்னு இருக்க முடியாது. அது நம்முடைய கொள்கை அல்ல, இஸ்லாத்தினுடைய கொள்கைக்கு அப்பாற்பட்டது. அது நான் சம்பாதிக்கிறேன் என்ன கேட்கறது யாரு என்று சில இளைஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இல்லையா, யாரிடத்தில், பெற்றோரிடத்திலேயே குறிப்பிடுகிறார்கள். அப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறது. இளைஞர்களினுடைய நிலை எப்படி இருக்கிறது, சுயமாக அவர்கள் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு வாழ்க்கையினுடைய நிலை மாறிவிட்டது, தராதரம் மாறிவிட்டது, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் எல்லாம் குறைந்து போய்விட்டது. சில இடங்களில் பெற்றோருக்கு அடிபணிந்து, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அடிபணிந்து இருக்கிறார்கள். என்ன இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன செய்ய முடியும், அவன் தான் சம்பாதிக்கிறான், இயலாமை. ஆனால் பெற்றோருக்கு தான் கொடுக்க வேண்டிய கடமைகள் என்ன என்ன என்பதையெல்லாம் பிள்ளைகள் மறந்து போய்விடுகிறார்கள். ஆகவே அடிப்படையிலேயே பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு மார்க்க ஷரியத்தினுடைய ஞானத்தை ஊட்ட வேண்டும், இது கடமை. அதை எப்போது நாம் தவறுகிறோமோ, பிந்தைய காலத்தில் நாம் கை சேதப்படுகிறோம். இந்த உலகத்தில் நாம் கை சேதப்படவில்லை என்றாலும் ஆகிரத்தில் கை சேதப்பட வேண்டியது வரும் என்பதை நாம் எச்சரிக்கையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான் சில விஷயங்களை, ஹதீதுகள்லையும் வருது.
ஏன்பா நீ வணங்கல்ல, ஏன் சரியான முறையில் நீ செயல்பட இல்லை என்று சில மக்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு வணக்கத்தை பற்றி தெரியாது, உன்னை பற்றி தெரியாது, உனது நபியை பற்றி தெரியாது, உனது வேதத்தை பற்றி தெரியாது, உனது மார்க்கத்தை பற்றி தெரியாது, இது எதையுமே என்னுடைய பெற்றோர் எனக்கு கற்றுத்தரவில்லை, அதற்கு வழிவகுக்கவில்லை, நான் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக என்னை படிக்க வைத்தார்கள், அதற்காக எவ்வளவோ பாடுபட்டார்கள், உன்னை பற்றியும் உனது தீனை பற்றியும் உனது ரசூலை பற்றியும் உனது வேதத்தை பற்றியும் எனக்கு சொல்லித்தர அவர் மறந்தார்கள், மறுத்தார்கள். ஆகவே இன்று நான் தலை கவிழ்ந்து நிற்க வேண்டிய குற்றவாளியாக உன் முன் நிற்கிறேன் ரப்பே என்று சொன்னதோடு நிறுத்தி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? எனது பெற்றோர்களை இழுத்து கொண்டு வா ரப்பே, அவர்களை என்னுடைய காலடியில் போட்டு மிதிக்கிறேன் என்பான். அத்தகைய நிலையில் இருந்த அல்லாஹ் நம்மையும் நம் மக்களையும் பாதுகாப்பானாக. சங்கைக்குரியவர்களை, இப்படி கேள்விகள் ஆகிரத்திலே இருக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உனது பொருள் எப்படி சம்பாதிக்கப்பட்டது, அந்த பொருள் எப்படி செலவழிக்கப்பட்டது என்பது குறித்த தீவிரமான விசாரணையும் ஆகிரத்தில் இருக்கு. இது மூன்றாவது. வான் மஹப்பத்தினா அஹ்லல் பைத். நாலாவது கேள்வி, எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை நீ எப்படி நேசித்தாய்? நான் குர்ஆனில் சொல்லியிருக்கிறேன் அல்லவா, குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்று அவர்களினுடைய திருவாயாலேயே சொல்லுமாறு நான் ஏவி அவர்கள் திருக்குர்ஆனிலே சொன்னார்களே, அந்த வசனம் இடம்பெற்றிருக்கிறதல்லவா, நீ ஏன் எனது நபியினுடைய குடும்பத்தை நேசிக்கவில்லை என்ற கேள்வியும் நாளை மறுவுலகத்தில் இருக்கும். இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் ஒரு மனிதனுடைய பாதம் அந்த இடத்தை விட்டு அகல முடியாது என்று அருள் நபி சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக அஹ்லுல் பைத்துக்களினுடைய சிறப்புகள் அந்த அளவுக்கு இருக்கிறது. அலா மன் மாத்த அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்த ஷஹீதா. நீண்ட ஒரு ஹதீத், அற்புதமாக ஆலு பைத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினரை குறித்து நீண்ட செய்தி ஒன்று இடம்பெறுகிறது. சுருக்கி நாம் சொல்லுகிறோம். ஒரு நீண்ட ஹதீத் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தார் யார் என்பதை குறித்து நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சையதுனா ஃபாத்திமத் ஸஹ்ரா இல் பத்தூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஐவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்த 4. ஆக இந்த ஆயத்து உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய வீட்டிலே இறங்கிய போது சில அறிஞர்கள் குறிப்பிடும் பொழுது அவர்கள் வீட்டில் இறங்கியதால் ஏற்கனவே அதற்கு முந்திய வசனங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்களை குறித்து சொல்லுகிறது. நம்பிராட்டிமார்கள் உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களினுடைய அன்னையர்கள் குறித்து சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இந்த வசனத்தையும் அல்லாஹ் சொல்வதால் அஹ்லுல் பைத்துக்களில் அவர்களுடைய மனைவிமார்களும் கட்டுப்படுவர் என்ற ஒரு சொல்லும் இருக்கிறது. ஆனால் அது வலுவான சொல்லல்ல. இந்த 4 பேரும் தான், இந்த 4 பேரும் தான். ஏனெனில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அங்கே வீட்டில் ஆயத்து இறங்குது. அந்த போர்வைக்கு உள்ளே நான் நுழைவதற்காக தலையை நுழைத்தேன். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த போர்வைக்குள் நுழைவதற்கு நான் தலையை நுழைத்தேன், என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார்கள். உம்மஹாத்துல் மூமினீன்கிறதுல சந்தேகம் இல்லாமல் அன்னை அவங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வரலாறு அற்புதமான வரலாறு, பெரிய ஒரு தியாகி. சையதத்துனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பில் மூமின்களின் அன்னையர் என்ற ஒரு தலைப்பும் இன்ஷா அல்லாஹ் இருக்கிறது. அதிலே நாம் அவரை குறித்து பேசுவோம். சங்கையானவர்களே, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதற்குள்ளால் தலையை நுழைத்த போது, உம்மு சலமா நீங்கள் தவிர்ந்திருங்கள், இன்னக்கி ஃபி கைர், ஆனால் உங்களிலே நல்லது இருக்கிறது, நீங்கள் நல்ல இனத்தை சார்ந்தவர்கள், தூய்மையும் சிறப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். இதே நிலை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஒரு முறை கேட்கிறார்கள், நாயகமே அன அஹ்லுல் பைத்தை பற்றி நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், அன நான் இன்னக்கி ஃபி கைர், நீ ஆயிஷா நலவில் தானே நீ இருக்கிறாய் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆக இங்கிருந்து செய்ய நமக்கு விளங்கிக் கொள்வது என்ன என்றால், அஹ்லுல் பைத்துக்கள் என்பது இந்த 4 குறித்தும் அவர்களுடைய வாழையடி வாழையாக வரக்கூடிய பிள்ளைகளை குறித்தும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகிறது. சிலரை என் குடும்பத்தை சார்ந்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, அது பொதுப்படையான விஷயங்கள், இந்த அஹ்லுல் பைத்துக்கு உட்பட்டதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு பெரிய அற்புதமான சஹாபி,
அவர்களை குறித்து சொல்லும் பொழுது, வானில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலே ஈமான் இருந்தாலும் தேடி போய் எடுத்துக்கொள்வார். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா வயசு லேசான வயசு இல்லை, பெரிய வயசு. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுதே ஏறக்குறைய அவர்களுடைய வயது 190 தாண்டி இருக்கிறது. ஏன்னா பல நாட்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஆரம்பத்தில் நெருப்பு வணங்கியாக இருந்து கிறித்தவராக மாறி கிறித்தவ பாதிரிகளிடத்திலே பணிபுரிந்து தூய பாதிரிகளாக இருந்தார்கள். சில தவறான பாதிரிகளும் இருந்தார்கள். 10 பாதிரிகளிடத்தில் அவர்கள் ஹிதமத்து செய்திருக்கிறார்கள். அவர்கள் அடுத்து தாங்கள் இறக்கும் பொழுதெல்லாம் இன்னொரு பாதிரியிடத்திலே அனுப்பி கொண்டு இருந்தார்கள். அப்படி அனுப்பி 10வது பாதிரியிடத்திலே வருகிறார்கள். எவ்வளவு காலம் கடந்திருக்கும் என்று பாருங்கள். அதற்கு பிறகு ஒரு அடிமையாக விற்கப்பட்டு மதீனாவிலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷெரீஃபுக்கு வருகிறார்கள். ஆக அவர்களுடைய வயது 190 என்றும் அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது 210 வயது அவர்களுக்கு இருந்தது என்றும் வரலாற்றிலே ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆலோசனை பிரகாரம்தான் ஹிஜ்ரி 5 மதீனா ஷெரீஃபில் நடைபெற்ற கந்தக் யுத்தத்திலே மதீனாவை சூழ அகழ் தோண்டப்பட்டது. குழி தோண்டப்பட்டு எதிரிகள் வர முடியாமல் தோற்று போனர். அந்த குழியை தோண்டும் பொழுது ஒரு பாரசீக நாடு, இன்னைக்கு ஈரான் நாட்டை சார்ந்தவர்கள் அவர்கள், அந்த நாட்டிலே எதிரிகள் வரும்பொழுது அப்படியெல்லாம் குழி தோண்டி எதிரிகள் வராமல் அகழ் தோண்டுவார்கள். அதை சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னபோது சஹாபிகளுக்கெல்லாம் அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு போர் முறையை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. எனவே எல்லாம் அந்த குழியை தோண்டி கொண்டிருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நபர்களை சஹாபிகளில் தேர்ந்தெடுத்து, நீங்கள் இவ்வளவு தூரம் தோண்டணும், நீங்கள் இவ்வளவு தூரம் தோண்டணும் அளவுகளை கொடுத்தார்கள். அப்படி அளவுகளை கொடுக்கும் பொழுது தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். தோண்டிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், முஹாஜிரீன்கள் சொல்கிறார்கள், சல்மானும் மின்னா ஒமினல் முஹாஜிரீன், சல்மானும் மின்னா ஒமினல் முஹாஜிரீன். ஏன்னா அந்த இடத்துல கதாநாயகராக அவங்க தான் ஆயிட்டாங்க. யார்? சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா. சல்மான் எங்களை சார்ந்தவர், முஹாஜிர்களை சார்ந்தவர் என்று அவர்கள் குறிப்பிட்ட போது அன்சாரிகள் சொன்னார்கள், மதீனாவாசிகள், சல்மானும் மின்னா மினல் அன்சார், சல்மான் எங்களை சார்ந்தவர், அன்சார்களை சார்ந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சொன்னாங்க, சல்மான் மின்னி ஒ மின் அஹ்லி பைத்தி, சல்மான் என்னை சார்ந்தவர், என் குடும்பத்தை சார்ந்தவர் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். வாசிலா ரலியல்லாஹு தஆலா சஹாபி, அவங்க ஒரு கட்டத்தில் இந்த அஹ்லுல் பைத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, நாயகமே நான் நீங்களும் தான் என்று சொன்னார்கள். நான் நாயகமே அஹ்லுல் பைத்தை பற்றி சொல்கிறீர்களே நான் என்று, நீங்கள் தான், நீங்களும் தான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீதுகளை எல்லாம் வைத்து அவர்களெல்லாம் இந்த அஹ்லுல் பைத்துக்குள் உட்படுவார்கள் என்பது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று அவர்கள் மீது தனியான ஒரு பிரத்யேகமான பிரியம் வைத்திருந்தார்கள், அன்பு வைத்திருந்தார்கள் என்பதும் அந்த குடும்பத்தோடு இணைத்து பேசப்படும் அளவுக்கு அவர்களுடைய நெருக்கம் இருந்தது என்பதும் தான் இதிலிருந்து தெளிவாகும். ஆக அஹ்லுல் பைத் என்று எடுத்துக்கொண்டால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமத் ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா, சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, இந்த நாள் வரும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைத்து பேசப்படக்கூடியவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு இப்போது இந்த ஹதீதை பார்ப்போம். நீண்ட ஹதீதினுடைய சுருக்கத்தை நான் சொல்கிறேன். அலா மம்மாத்த அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்த ஷஹீதா, யார் எனது குடும்பத்தையே நேசித்து அதிலேயே மரணிக்கிறாரோ அவர் ஷஹீதாக மரணித்தவர் ஆவார் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஷஹாதத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் வாழிப்பான. அலா மம்மாத்த ஆலி ஹுப்பி ஆலி முஹம்மதின் மாத்த மக்ஃபூரல்லா, யார் சாதாத்துக்களை அஹ்லுல் பைத்துக்களை நேசித்தவராக அவர் மரணிக்கிறாரோ அவர் பிழை பொறுக்கப்பட்டவராக மன்னிக்கப்படுவார் என்றும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிலும் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் வாழிப்பானாக. அலா மம்மாத்த ஆலி ஹுப்பின் ஆலி ஹுப்பி அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் மாத்த தாயிபா, யார் இப்படி மஹப்பத்துர் ரசூல் மஹப்பத் அஹ்லில் பைத்திலேயே மரணிக்கிறாரோ, அது கொண்டு இருக்கவே இதயத்தில் இருக்கவே அவர் இந்த வையகத்தை பெறுகிறாரோ அவர் தௌபா செய்துதான் மரணிப்பார் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் முஸ்லீம்களாக அன்றியே மரணிக்க வேண்டாம். அதாவது தௌபா இல்லாமல் மரணிக்க வேணாங்கிறான். தௌபா இல்லாமல் நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய அந்த அருள்மறையில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆக
இங்கே நீங்கள் என்னுடைய குடும்பத்தை முறையாக நேசித்து வருவீர்களேயானால் தௌபா செய்துதான் மரணிப்பீர்கள் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அலா மம்மாத அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் மாத முஃமினன் முஸ்தக்மிலல் ஈமான். யார் இதன் மீதே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ, அதிலேயே மரணிக்கிறாரோ, அந்த மஹப்பத் மாறாமல். சில சமயம் பார்த்தா சாதாத்மார்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அகுல் பைத்துகளை பற்றி பேசிகிட்டு இருக்கு, சில பேர் மாறுறது. இந்த நிலை இல்லாமல் யார் இப்படி தொடராக அந்த அன்பிலேயே கடைசி வரை இருக்கிறாரோ அவர் மூமினாக, எப்படி மூமினாக, முஸ்தக்மிலல் ஈமான், ஈமானை முழுமைப்படுத்தியவராக அவர் மரணிப்பார் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலா மம்மாத அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் பஷரஹு மலக்குல் மௌத் பில் ஜன்னah சும்ம முன்கருன் வ நகீர். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தின் மீது அன்பு கொண்டவராக ஒருவர் மரணித்தார், அவருக்கு மலக்குல் மௌத்தே வாழ்த்து சொல்கிறார்களாம், சொர்க்கம் உங்களுக்கு உண்டு என்று. அதுக்கு மேலே தேவையில்லை. நமக்கு பயமான ஆளுன்று எடுத்துக்கிட்டால் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் தான். மலக்குகள் வீட்டுக்கு வரணும்னு நம்ம விரும்புவோம், ரஹமத்துடைய மலக்குகள். யாராவது மலக்குல் மௌத் வர்றதுக்கு விரும்புவாங்களா? எங்கள் வீட்டுக்கு மலக்குல் மௌத் வரணும் அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? யாரும் கேட்க போகிறதில்லை. ஏன்னா மார்க்கமும் தடை விதிக்கிறது, மௌத்தை நீங்கள் கேட்காதீர்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு தெரியும். வேகமான ஆள், ஒரு நபி, ஒரு ரசூல், கலீமுல்லா. அவர்களுடைய ரூஹை கைப்பற்றுமாறு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மலக்குல் மௌத்தை அனுப்புனான். அவர்கள் ஏற்கனவே நம்ம சொன்னோம், நபிமார்கள் இடத்துல பெர்மிஷன் கேட்கணும். எல்லா நபிமார்களிடத்திலும் பெர்மிஷன் கேட்பார்கள். உங்களுடைய ரூஹை கைப்பற்றுமாறு அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறான், கைப்பற்றட்டுமா அப்படின்னு கேட்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதையோடு இணைத்து இன்னொன்றையும் கொடுக்கிறான், வீட்டுக்குள் நுழைவதற்கும் பெர்மிஷன் கேட்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ளே போகும்பொழுதும் அவர்கள் உத்தரவு கேட்கணும். ஃபாத்திமா நாயகி அவர்கள் தான் இருந்தாங்க. ஃபாத்திமா நாயிட்ட போய் கேட்டாங்க மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம். ஆக எல்லா நபிமார்களிடமுமே ரூஹை கைப்பற்றுவதற்கு உத்தரவு பெறுமாறு அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் கேட்பது உண்டு. கேட்க சொல்லியிருக்கிறான். மலக்குல் மௌத் வந்தாங்க. என்ன வந்திருக்கிறீங்க? என் வேலையை செய்ய வந்திருக்கிறேன். உங்கள் வேலை என்ன? ரூஹை கைப்பற்றுறது. சரி, எங்கே? உங்கள் ரூஹைத்தான் கைப்பற்ற வந்திருக்கிறேன், எனக்கு உத்தரவு தாங்க என்று கேட்டதும் ஃபல்லத்தமஹு, மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாமுடைய கன்னத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓங்கி அடிச்சிட்டாங்க. ஃபஹலா ஐனுஹு, புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அவர்களுடைய கண் கலண்டது என்கிறாங்க. மூசா நபியினுடைய அடி அவ்வளோ வேகமான அடி. ஆள் ரொம்ப பத்துஷா இருப்பாங்க, ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். அடித்தா ஏற்கனவே அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆளை பற்றி சொல்கிறான், ஃபவக்கஸஹு மூசா ஃபகலா அலைஹி. ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கு இடையில பிரச்சனை வர ஓங்கி அடித்தார்கள், அவன் மௌத்தா, ஒரே குத்திலேயே மௌத்தா போயிட்டான், மரணித்து போய்விட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட இவர்கள் ஓங்கி அடித்தார்கள். மலக்குல் மௌத்தையே அடித்த உலகத்தில் ஒரு ஆள் இவங்க தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். மலக்குல் மௌத் எங்கேயாவது அடி வாங்கியிருப்பாங்களா? அவங்க எத்தனை பேரை அடித்தால், அவர்கள் அடி வாங்கிய ஒரே நபர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம்தான். திரும்பி போனாங்க, ரப்பே, மௌத்தை விரும்பாத ஒருவரிடத்தில் அல்லவா என்னை நீ அனுப்பியிருக்கிறாய், அவங்கள்ட்ட போய் உத்தரவு கேட்க சொல்றியே, அப்படியா? இந்த ஆட்டை கொண்டு போ, ஒரு தும்பாடு, அதை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து இதன் மீது கை வையுங்கள். இதன் மீது என்ன செய்யணும்? கை வைக்க சொல்லுங்க. அது அடர்த்தியாக இருக்கக்கூடிய தும்பு, அதன் மீது கை வைத்து அதில் எத்தனை முடிகள் உள்ளே அடங்குகிறதோ அத்தனை வருடம் வாழலாம் அப்படின்னு போய் சொல்லுங்க. வந்து சொன்னாங்க நாங்கள் அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி என்ன கேட்டாங்க தெரியுமா? சரி, அத்தனை வருஷம் வாழ்ந்தேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்னன்னு கேட்குறாங்க. அப்பவும் அவங்க ரொம்ப கவனமாக பதில் சொல்லணும், ஏன்னா இன்னொரு கண்ணு கலண்டக்கூடாது. அவங்க சொன்னாங்க, அதுக்கப்புறம் அல்லாஹ்வினுடைய அஜல். அப்போ சொன்னாங்க, நான் இப்போதே என்ன செய்கிறேன்? மரணிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் பைத்தல் மக்தஸ் இருக்கக்கூடிய அந்த புனித பூமியின் பக்கம் என்னை நெருக்கி வைப்பாயாக ரப்பே என்று அந்த புனித தலத்தை தேர்ந்தெடுத்தார்கள். இப்போ ஒரு நல்ல இடங்களில் அடங்குறதும் கூட ஒரு பரக்கத். நல்ல இடங்களில் நல்லவர் பொதுவாகவே ஃபிக்குடைய சட்டத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு மனிதர் மரணித்துட்டால் ரொம்ப தூரம் ஜனாசாவெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிம்பாங்க. ரொம்ப தூரம், ஏன்னா அலக்கழிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் எடுத்து செல்லப்படும் இடம் நல்ல பூமியாக இருக்குமேயானால், நல்லவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய இடமாக இருக்குமேயானால், புனிதர்கள் அடங்கிய தலமாக இருக்குமேயானால், அவுலியாக்களும் நாதாக்களும் இருக்கும் இடமாக இருந்தால் கொண்டு செல்லலாம் என்று ஃபிக்குடைய உலமாக்கள் தெளிவுபடுத்துவார்கள். அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. மதீனா ஷரீஃபுக்கு கொண்டு போகிறோன்னு வைங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஜன்னத்துல் முஅல்லாவில் மக்காவில் அடக்கிறாங்கன்னு வைங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுபோன்று நாதாக்கள் அடங்கியிருக்கக்கூடிய பூமிகள், பகுதிகள் எதுவாக இருந்தாலும் அந்த பகுதிக்கு கொண்டு போவதற்கு ஃபிக்ஹ் சட்டக்கலை இடம் தருகிறது. இங்கே இது தெளிவாக சொல்லி காட்டுகிறது.
இப்போ நாமும் அடங்கிட்டா அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறது இல்லை. இருந்திருக்குமே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரவுலாவிலே அடக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களோடு அடங்க வேண்டும் என்று ஏன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விரும்பினாங்க? ஏன் அவர்கள் விரும்பினார்கள்? சீதா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏன் விரும்பினார்கள்? விரும்பியதோடு மாத்திரமல்லாமல் ஆயிஷா நாயகினுடைய இடம் அது. பெர்மிஷன் கேட்டாங்க. மரதுல் மௌத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் தன்னுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி போய் பெர்மிஷன் கேளுங்க ஆயிஷா நாயகிட்ட. ஹலீஃபான்னு சொல்லாதீங்க. அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்கள். ஹத்தாபுனுடைய மகன் உமர் உங்களிடத்திலே உத்தரவு கேட்கிறார். அமீருல் மோமினின்லாம் சொல்லக்கூடாது. நான் அமீருல் மோமின்லாம் இல்லை. இப்போ அந்த பொறுப்பெல்லாம் எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு. நான் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன். ஆகவே ஹத்தாபினுடைய மகன் உமர் கேட்கிறார். அவர் மரணித்தால் இந்த சாஹிபைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே சித்திக் நாயகம் அதற்கு பக்கத்திலே அடங்கிக் கொள்வதற்கு உத்தரவு தருகிறீர்களா என்று கேளுங்க. அது மாதிரி போய் கேட்டாங்க. ஆயிஷா யோசித்தாங்க. யோசிச்சுட்டு பதில் சொன்னாங்க, அந்த இடத்தில் நான் அடக்கப்பெற வேண்டும் என்று நான் விரும்பினேன். எனக்கு விருப்பம் இருக்குது. ஆனாலும் கூட இந்த நேரத்தில் நான் உமரை என்ன செய்ய இख्तरतु அவரை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன், அடக்கம் செய்யுங்கள். அப்படி ஒரு வேலை. மரணித்த பிறகும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்துக்கு முன்னால் சொன்னாங்க, நான் மௌத்தா போன உடனே திருப்பி கொண்டு போய் அடைக்கிறாதீங்க, திருப்பி இன்னொரு தடவை அவங்ககிட்ட பெர்மிஷன் கேளுங்க என்று அடக்கப்பட்டது. ஆக நல்லவர்களோடு அடங்கி இருப்பது ஒரு பெரிய பாக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். வரலாறுகளிலே நாதாக்களினுடைய வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது பள்ளிவாசல் இருக்குன்னு வைங்க. பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசலில் தொழுவதற்கும் வீட்டில் தொழுவதற்கு இடையில் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நன்மைகளில் வித்தியாசம் இருக்குது. பள்ளிவாசலும் ஒரு கட்டிடம், வீடும் ஒரு கட்டிடம். இரண்டுக்கும் இடையிலே ஏன் வித்தியாசம்? இரண்டுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம்? இந்த வித்தியாசம் ஏற்படுகிறது ஏன் என்றால் வித்தியாசம் அது அல்லாஹ்வினுடைய அருள் இறங்கக்கூடிய இடம் அது. அதே போன்று இமாம் சாவி தஃப்சீர் உடைய சன்னீஃப் இமாம் சாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நாதாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் எப்படி அருள் இறங்குகிறதோ அதே போன்று அவுலியாக்கள், அம்பியாக்கள், நாதாக்கள், இறைவனால் நேசிக்கப்பட்ட அத்துணைவருடைய கபரை சுற்றியும் நன்மைகளும் ஒளிவும் பொலிவும் அருளும் இறங்கிக் கொண்டு இருக்கிறது. அது அருகாமையில் யார் இருக்கிறார்களோ அவர்களும் அதை பெறுகிறார்கள் என்று இமாம் சாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கையானவர்களே, ஆகவே தான் நல்லவர்களோடு அடங்கப்பெற வேண்டும் என்று விரும்புகிறாங்க. நல்லவர்களோடு நல்லவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய பகுதியில் அடங்கி இருந்தால் அது ஒரு பாக்கியம். அல்லாஹ் அவர்களின் பொருட்டாலும் கூட, அந்த சாலிஹீன்களின் பொருட்டாலும் கூட மற்றவர்களை மன்னிக்கக்கூடும். நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதற்கான சான்றுகளும் நிறையவே இருக்கிறது. ஆக மௌத்தை பொதுவாக யாரும் விரும்புவது இல்லை. இங்கே அந்த மௌத்தை, ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பஷரஹு மலக்குல் மௌத் பில் ஜன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தை யார் அதிகம் அதிகம் நேசிக்கிறாரோ அவருக்கு மலக்குல் மௌத் ரூஹை கைப்பற்றக்கூடிய தருவாயில் வந்து சொல்லுவாங்களாம், உனக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் கையை செய்கிறாங்க, கைப்பற்றலாம். அந்த ஒரு நசீபை அல்லாஹ் நமக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு தரட்டும். பொதுவாக ரூஹை கைப்பற்றுவது என்பது ஒரு வேதனையான ஒரு விஷயம், கடுமையான விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. ரூஹை கைப்பற்றும் போது ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று, அவ்வளோ கொடுமையான வேதனையாக இருக்கும் என்று பல செய்திகள் சுட்டி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களினுடைய அந்திம காலத்தில் அந்த மரதுல் மௌத்தில் மலக்குல் மௌத் அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னாங்க, ரூஹை கைப்பற்றுவது என்பது ரொம்ப கடினமானது என்று நான் அறிகிறேன். என்னுடைய உம்மத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே மலக்குல் மௌத். அந்த நேரத்தில் நம்மை நினைவு கூர்ந்து பார்த்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, உங்கள் உம்மத்துக்கு மற்றவர்களினுடைய ரூஹை நான் எவ்வளவு கைப்பற்றினேனோ அதையெல்லாம் விட மிக எளிதாகவும் மிக கனிவாகவும் நான் கைப்பற்றுவேன் என்று சொல்கிறீர்களே மலக்குல் மௌத், என்னுடைய உம்மத்துகளுக்கு எப்படி இருக்கும்? இப்போ அவங்க சொன்னாங்க, அப்படி தான், கடினமானது தான், அதில் சந்தேகம் இல்லை. ரூஹை பிடுங்கி எடுக்கிறதுன்னு சொன்னால் பெரிய விஷயம் தானே. உடம்பில் எல்லா பகுதிகளிலும் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த உயிருண்டா என்ன எப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் ஆய்வுகளிலும் ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தெளிவுபடுத்தப்படவில்லை, தெளிவுபடுத்தப்பட முடியாது என்கிறது குர்ஆன். சரி இருக்கட்டும். ஆக அந்த ரூஹை கைப்பற்றும் பொழுது, பிடித்து இழுக்கும் பொழுது ஒவ்வொரு பகுதியும் வேதனை அடையத்தான் செய்யும். ஆனால் இன்னொன்று இருக்கிறது நாயகமே, எப்படி
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அழகை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த பெண்கள் கையை அறுத்து கொண்டார்களோ, கையை அறுக்கும் பொழுது அந்த வலி அவர்களுக்கு தெரிந்ததா? தெரியவில்லை தானே. அதுபோன்று உங்கள் உம்மத்தினுடைய ரூஹை நான் கைப்பற்றிக் கொள்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. அவங்களுக்கு வலி தெரியாமல் நான் கைப்பற்றுவேன். அதுக்குன்னு ஒரு டெக்னிக்கல் இருக்கு. அவர்கள் கையை அறுத்தார்கள். ஃபகத்தான ஐதியஹுன்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அழகை பார்க்கும் பொழுது கையை அறுத்தார்கள் அல்லவா? அப்படி கையை அறுத்த போது ரத்தம் வடிந்தது, வேதனை இருக்கத்தான் செய்தது. அதை உணர்ந்தார்கள் அவர்கள்? அவர்கள் உணரவில்லையே. அதே போன்று உங்கள் உம்மத்தினுடைய ஒவ்வொரு மனிதனுடைய ரூஹை கைப்பற்றும் பொழுதும் நான் அதையும் செயல்படுத்துவேன். வேதனை இல்லாத அளவுக்கு வேதனை தான், ஆனால் வேதனை தெரியாமல் நான் ஆக்கிக் கொள்வேன் என்று சொன்னபோது கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள். தஃப்சீரிலே இந்த ஆயத்திற்கு கீழால் இந்த தகவலை சுட்டுவார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வந்து சொல்லுகிறார்கள், உனக்கு சொர்க்கம் உண்டு. அப்போ நம்ம பார்த்து இதெல்லாம் யாருக்கு? அஹ்லுல் பைத்தை நேசிக்கக்கூடியவங்களுக்கு தான். எல்லாருக்கும் தான் அஹ்லுல் பைத்துகளை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு கட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது ரொம்ப பாசம் கொண்டவங்க. இந்த சமுதாயத்தின் உம்மத்து முஹம்மதியா மீது மிகுந்த பாசம் கொண்டவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய பெயர்களை கேட்கும் பொழுதுதான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று நாம் அடிக்கடி சொல்லணும். ஏன்னா அந்த அளவிற்கு அவர்கள் பாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். மேராஜிலே சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி செல்லும் பொழுது, சிதறத்துல் முன்தஹா தாண்டி செல்லுறாங்க. ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு வானத்திலேயும் பல செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லி, இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் இடத்துல எத்தி வைங்க என்றெல்லாம் சொன்னபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சொல்கிறாங்க, நாயகமே எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, எனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. சூஃபியாக்கள் சொன்ன செய்தி இது. எனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, யார் சொல்லலாம்? சல்லல்லாஹு கேட்டாங்க, ஜிப்ரீலே உங்களுக்கு ஒரு ஆசையா? நீங்கள் ஒரு மலக்கு, உங்களுக்கு என்ன ஆசை? எனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது நாயகமே, அதையும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வேண்டி வர வேண்டும். சரி சொல்லுங்க. நாளை மறு உலகத்தில் மஹ்ஷரிலே மக்களெல்லாம் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில், சிராத்துல் முஸ்தகீமை கடக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டு மக்கள் துடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் உங்கள் உம்மத்தாரை எனது ரெக்கையிலே சுமந்து செல்லும் பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றார். அவங்க சுமந்து சொல்றது அவங்களுக்கு பாக்கியமா? எந்த அளவுக்கு நேசித்திருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சிருப்பார்கள். இந்த செய்தி அல்லாஹ்விடத்தில் எத்தி வைத்த பொழுது அல்லாஹ் சொன்னான், அது சரி, ஜிப்ரீல் சொன்னதும் சரி, கேட்டதும் சரி, எல்லாம் சரி நாயகமே, ஆனால் உங்கள் உம்மத்தில் உள்ள எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை நான் வழங்க மாட்டேன். மாறாக சிலருக்கு மாத்திரம் அந்த பாக்கியத்தை தருகிறேன். யார் உங்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்கிறாரோ அவருக்கு மாத்திரம் அந்த பாக்கியம் என்றான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவிற்கு நாம் அதிகம் ஸலவாத்து சொல்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த சமூகத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். ஆக மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவன செய்தியை சுப செய்தியை அவனுக்கு சொல்லி அதற்கு பிறகு ரூஹை கைப்பற்றுகிறார்கள். கபருக்குள்ளா நுழைந்ததற்கு பிறகு முன்கர் நக்கீர் அலைஹிமஸ்ஸலாம், 2 மலக்குமார்கள் வருவாங்கல்ல, உள்ள உட்காந்து கேள்விகள் எழுப்போது. கபருடைய செய்திகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. அல்லாஹ் எல்லாவற்றையும் லேசாக்கி வைப்பானாக. அங்கே அவர்களும் சுப செய்தி சொல்வார்கள். நீ ஆலு பைத்தை நேசித்தவன் அல்லவா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தின் மீது பேரன்பு கொண்டவன் அல்லவா என்று அவனை பாராட்டி உனக்கு சொர்க்கம் உண்டு என்று முன்கர் நக்கீர் அலைஹிமஸ்ஸலாம் அவர்களும் அவனுக்கு வாழ்த்து சொல்வார்கள். அலா மம்மாத அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸஃபுல் ஜன்னதி கமா துஸஃபுல் அரூஸு இலா பைத்தி ஸௌஜிஹா. அவன் கபருக்குள்ளே வரும்பொழுது எப்படி வர்றான்னு சொன்னால் புது மாப்பிள்ளை போல வருவான். ஒரு புது மாப்பிள்ளை எப்படி, அல்லது ஒரு புது பெண் எப்படி கணவனினுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவாளோ, அல்லது ஒரு கணவன் புதிதாக கல்யாணம் முடிந்த கணவன் தன்னுடைய மனைவி இடத்தில் எவ்வளவு ஆவலோடும் ஆசையோடும் வருவானோ அதுபோன்ற ஒரு வரவேற்பும் ஆசையும் கபரிலேயே இருக்கும் என்கிறார்கள். எவ்வளவு பெரிய நசீப். அலா மம்மாத அலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுத்திஹ லஹு கபரஹு பாபானி இலல் ஜன்னா. மரணித்து கபரில் வச்சதுக்கு பின்னால் இந்த எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை அஹ்லுல் பைத்தை நேசித்தவர்களுக்கு கிடைக்கும் பாக்கியம். உள்ள வைத்ததற்கு பிறகு 2 வாசல்கள் கபரில் தெரியுமா. நேரம் அந்த வாசல்கள் சொர்க்கலோகத்தை காட்டும். அந்த வாசல் வழியாக பார்த்தா நேர சொர்க்கலோகம் தெரியும்.
ஃபுதிஹலஹு பாபான், 2 வாசல்கள். இப்போ இது ஒரு கதவுன்னு சொன்னால் ரெண்டு கதவுகளாக இருக்கலாம், அல்லது 2 வாசல்களாக கூட இருக்கலாம். 2 வாயில்கள் திறக்கப்படும். அந்த வாயில்கள் நேராக சுவனத்தை அடையக்கூடிய வாயிலாக இருக்கும். அங்கிருந்து வரக்கூடிய தென்றலை இவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான், கபரிலே இருக்கக்கூடியவன். அலாம் அம்மா தஆலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஜஅலல்லாஹு கபரஹு மஸார மலாயிகத்திஹிர் ரஹ்மான். யார் இப்படி பேரன்பு கொண்டு அந்த குடும்பத்தின் மீது பேரன்பு கொண்டு அதிலேயே மரணிக்கிறானோ அவனுடைய கபருக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அடிக்கடி வந்து செல்லுவார்கள். மலக்குமார்கள் ஜியாரத்து செய்யக்கூடிய இடமாக அது அமையும் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸாரு மலாயிகத்திர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய ரஹ்மானினுடைய அந்த ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அடிக்கடி அந்த கபரை ஜியாரத்து செய்வார்கள் என்கிறார்கள். அவங்க வந்து ஜியாரத் செய்கிறாங்க. அலாம் அம்மா தஆலா ஹுப்பி ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்த அசுன்னதி வல் ஜமாஅ. அவன் எனது தோழர்களினுடைய நல்வழியில் தான் அவன் மரணிப்பான். அலாம் அம்மா தஆலா இப்படியெல்லாம் சொன்ன அவர்கள் இறுதியாக இந்த ஹதீஸினுடைய பகுதியில் ஒரு எச்சரிக்கையும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் மாத்த அலா புகுதி ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யௌமல் கியாமத்தி மக்தூபன் பைன ஐனைஹி ஆயிசும் மின் ரஹ்மத்தில்லா. யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை பொருட்படுத்தாமல் இழிவாக நினைத்தானோ, இழிவாக நடந்து கொண்டானோ, அவன் கண்ணியப்படுத்தவில்லையோ, அவன் கியாமத்து நாளையில் வரும்பொழுது அவனுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும் ஆயிசும் மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை விட்டு நிராசையானவன், பாக்கியமற்று போனவன் என்று அவனுடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கும் என்று கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி எண்ணற்ற தகவல்கள், செய்திகள் அஹ்லுல் பைத்தை குறித்து இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஹ்லுல் பைத்தில் உள்ள தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லும் பொழுது, மன் அராத அன் யன்துர இலா இப்ராஹீம ஃபி ஹில்மி, உங்களை யாராவது செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வேண்டுமா, அவர்களுடைய பொறுமையை பார்க்க வேண்டுமா, அவர்களுடைய கொடையை பார்க்க வேண்டுமா, அவர்களுடைய லியாஃபத்தை பார்க்க வேண்டுமா, நீங்கள் ஒயிலா நூஹின் இலா ஃபி ஹுக்குமி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வேண்டுமா, அவர்களினுடைய தீர்ப்பையும் அவருடைய ஹிக்மத்தையும் பார்க்க வேண்டுமா, ஒயிலா யூசுஃப இலா ஜமாலி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய அழகையும் பார்க்க வேண்டுமா, இதெல்லாம் நீங்கள் சேர்ந்து ஒரு ஆளை பார்க்க வேண்டும் என்றால் ஃபல் யன்துர் இலா அலி இப்னி அபி தாலிப், அலி இப்னி அபி தாலிப் அவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இது அத்தனையும் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹில்மு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹிக்மத்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு, இவை அனைத்துமே அஹ்லுல் பைத்தில் இருக்கக்கூடிய சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒன்றிணைந்து இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் சுட்டுகிறது. சையதுனா யஸீத் இப்னு ஹிப்பான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நானும் இன்னும் சிலரும் சையதுனா ஸெய்த் இப்னுல் அர்கம் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி, இவங்க அறிவிக்கிறவங்க வந்து தாபி, ஸெய்த் இப்னுல் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக நாங்கள் சென்றோம். ரொம்ப வயசாயிடுச்சு, ஸெய்த் இப்னுல் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வயசாகி போயிருக்கிறாங்க. நாங்கள் சந்திப்பதற்காக போய் இருந்து ஃபலம்மா ஜலஸ்னா இலைஹி, அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறோம். எங்களோடு வந்த ஹசீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, யா ஸெய்த், நாங்கள் சில விஷயங்களை கேட்குறதுக்காக வந்திருக்கிறோம், நன்மைகளை பற்றி, தீமைகளை பற்றி, அஹ்லுல் பைத்துகளை பற்றி, மற்ற செய்திகளை பற்றி எல்லாம் கேட்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்நிறை தோழராக இருக்கிறீர்கள். எனவே அது குறித்து எங்களுக்கு சில விளக்கங்கள் சொல்ல வேண்டும், அவர்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது என்று சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, என்னுடைய தோழர்களே, என்னோடய வயசை பார்த்தீங்களா, என் வயசை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய வயசாகிடுச்சு, ரொம்ப பெரிய வயசாகிடுச்சு, நிறைய மறதி, வயோதிகம் வந்து விட்டால் மறதியும் வந்துவிடும். ஆகவே நான் நிறைய மறந்து விட்டேன். நான் எதையாவது சொல்ல போய் அது பிழையாக ஆகிவிடக்கூடாது என்று நான் பயப்படுகிறேன். நான் எதையாவது சொல்ல போய் பிழையாக ஆகிவிடக்கூடாது என்று நான் அஞ்சுகிறேன். ஒரு சஹாபியத்தினுடைய பெண் ஒரு சஹாபி இடத்துல கேட்குறாங்க, அவங்களுடைய பேர் ஞாபகம் இல்லை, ஹதீஸ் இந்த கலைகளை பற்றி பேசும்போது இன்ஷா அல்லாஹ் குறிப்பிடலாம். அவங்க கேட்குறாங்க, ஏன் எத்தனை சஹாபிகள், அபூ ஹுரைரா இவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் நிறைய ஹதீதுகளை அறிவிக்கும் பொழுது
ஏன் அத்தா நீங்கள் மாத்திரம் ஹதீதுகளை அறிவிக்கிறது இல்லை, நீங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஆள் தானே? இப்போ அவங்க சொன்னாங்க, இருந்தது உண்மைதாம்மா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இருந்தேன், அதிக நாட்கள் இருந்தேன். இன்னும் சொல்ல போனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விட அதிகமாக நான் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நான் அவங்களோட இருந்திருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியே நான் இஸ்லாத்துக்கு வந்தவன், அவர்களோடு நீண்ட காலம் இருந்திருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு ஹதீது என்னை எச்சரிக்கை செய்கிறது. யார் என் மீது ஹதீதை சொல்கிறேன் என்று பொய்யை சொல்கிறாரோ அவர் நரகத்தில் தன்னுடைய இடத்தை பதிவு செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். ஆகவே நான் பொய்யை சொல்ல போறதில்லை, தப்பி தவறி வார்த்தைகளை மாற்றி சொல்லி விடுவேனோ என்று எனக்கு பயம் இருக்கிறது. அந்த அச்சம் தான் என்னை தடுத்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பேணுதல் சஹாபிகளிடத்தில் இருந்தது, அவ்வளவு பேணுதல் இருந்தது. எந்த அளவிற்கு பேணுதல் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி அத்தா என்றால் வந்தான் அர்த்தம், ஜா என்றால் வந்தான் என்று அர்த்தம் அரபியிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது வந்தான் என்பதற்கு ஜா என்பதை சொல்லியிருக்கலாம், அல்லது அத்தா என்பதை சொல்லியிருக்கலாம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். ஜா என்றாலும் வந்தான், அத்தா என்றாலும் வந்தான். இந்த ரெண்டில் எதையாவது ஒன்றை சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பது இந்த சஹாபிக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அத்தா என்று சொன்னார்களா, ஜா என்று சொன்னார்களா என்று ஞாபகம் இல்லை. இதை பற்றிலாம் நாம் யோசிப்போமா? சஹாபிகள் யோசித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒரு வார்த்தையை நாம் சொல்லிடக்கூடாது. எவ்வளவு தூய்மையான வாழ்க்கை! அவர்கள் ஜா என்று சொல்லியிருந்தால் ஜா என்று தான் சொல்ல வேண்டும், அத்தா என்று சொல்லியிருந்தால் அத்தா என்று சொல்ல வேண்டும். இரண்டும் ஒன்றுதான் என்றாலும் கூட மாறுபட்ட அவர்கள் சொல்லாத ஒரு வார்த்தையை நாம் இணைத்து விடக்கூடாது. அப்படி அந்த ஹதீதை சொல்ல வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் அவர்களுக்கு ஏற்பட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அது சொல்லிட்டு ஜா அவு அத்தா, ஜா என்றோ அல்லது அத்தா என்றோ சொன்னார்கள், இப்படி தான் எழுதுவாங்க ஹதீதுகள். நீங்கள் பார்க்கலாம், சில நிறைய இடங்களில் அவுங்கிறது வரும், இது அல்லது அது, எனக்கு உறுதிப்படுத்த முடியல, ஆனால் அந்த ரெண்டில் ஒன்று தான் என்று உறுதிப்படுத்துவார்கள். இந்த அளவிற்கு பேணுதல் மிக்கவர்களாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். எனவே ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதில் ஆச்சரியம் இல்லை. எனக்கு பாருங்க, வயசாகிடுச்சு, மறந்துடுச்சு, பல செய்திகளை ஒன்று கிடக்க ஒன்று நான் பேசிடக்கூடாது இந்த மறதியின் காரணத்தினால். ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பளிச்சென்று ஞாபகம் இருக்கிறது. அந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே ஒரு நிகழ்வுக்காக வந்திருந்த பொழுது ஹம் என்ற இடம், அந்த இடத்திற்கு பேர் ஹம், யுதுஆ ஹம்மா, ஹம் என்று அந்த இடத்திற்கு சொல்லப்படும். அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரையும் அழைத்து கூடி உட்கார்ந்து அவர்கள் ஃபஹமிதல்லாஹு வாஸ்னா அலைஹ், அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை வாழ்த்தி அவனை போற்றி அவர்கள் வவஅல வதக்கர, அவர்கள் உபதேசம் செய்தார்கள், மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். சும்மா கால அம்மா பஅத், அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, ஐயுஹன்னாஸ் ஃபஇன்னமான பஷருன் யூஷிகு அன் யஅதியனி ரசூல் ரப்பி, நான் வெகு சீக்கிரத்தில் என்னுடைய இறைவனை சேரப்போகிறேன், அதற்கான தூதர் மலக்குல் மௌத் இடத்தில் வர இருக்கிறாங்க, எல்லாத்தையும் முன்னறிவிப்பு செய்கிறாங்க. நான் அதற்காக அவர் மலக்குல் மௌத் என்னிடத்தில் வரும்பொழுது நான் அவருக்கு பதில் சொல்லவும் தயாராக இருக்கிறேன். வானத்தாரிக்கும் ஃபீக்கும் சக்கலை, உங்களிடத்தில் இரண்டை நான் விட்டு செல்கிறேன், இந்த இரண்டை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். இப்போ எல்லாரும் பல ஹதீதுகளில் சொல்லுவாங்க, கிதாபுல்லா ஒன்று அல்லாஹ்வினுடைய வேதம், இன்னொன்று சுன்னத்து ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத், இதுவும் ஒரு ஹதீது தான். ஆனால் அந்த ஹதீதை விட வலிமையும் சனதும் கூடிய ஒரு ஹதீது இருக்கிறது. அந்த ஹதீதை பல அறிஞர்கள் உலமாக்கள் சொல்வது இல்லை, அது ஏன் என்றும் எனக்கு புரிவதும் இல்லை. அந்த ஹதீதும் ஹதீது தான், ஆனால் அதனுடைய இஸ்னாதில் அதனுடைய அறிவிப்பில் துஃப் இருக்கிறது, பலகீனம் இருக்கிறது. பலகீனம் இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் பலகீனமான ஹதீதுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஹதீதை தான் முதல்ல சொல்லுவாங்க, இந்த ஹதீதை முதலில் சொல்வார்கள். நமக்கு அந்த ஹதீதை சொல்வதில் கருத்து வேறுபாடு இல்லை, நாம் பலகீனமான ஹதீதுகளையும் அங்கீகரிக்கக்கூடியவர்கள். பலகீனமான ஹதீதுண்டா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் ஹதீதை குறித்தே ஒரு தலைப்பு இருக்கிறது, அதில் நான் விவரமாக பேசுகிறோம். ஆக வலிமையான பல வழியிலும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள். ஒன்று, இரண்டை விட்டு செல்கிறேன், ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதம், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஸ்தம்சிகு பிஹி, அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஹஸ்ஸ அலா கிதாபில்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல வ ரகப ஃபீஹ், அல்லாஹ்வினுடைய வேதத்தின் மீது அதை பற்றி பிடிப்பதின் மீது அதன் வழி நடப்பதின் மீது ஆர்வமும் ஆசையையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டினார்கள்.
சும்மக்கால அடுத்து இன்னொன்றை விட்டு செல்கிறேன், அது அஹ்லு பைத்தி, என்னுடைய குடும்பத்தார். உதக்கிருக்குமுல்லாஹு ஃபீ அஹ்லி பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹு ஃபீ அஹ்லி பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹு ஃபீ அஹ்லி பைத்தி. சலாதன் 3 தடவை வச்சு சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தின் சார்பில் உங்களை நான் நினைவு கூறுகிறேன். அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். என்னுடைய குடும்பத்தினுடைய விஷயத்தில் மிக கண்ணியமாக மிகச் சரியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன இந்த ஹதீஸ் எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்று சையதுனா ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சங்கைக்குரியவர்களே, இப்படி செய்திகள் அஹ்லு பைத்துகளை தொடர்ந்து நீண்ட செய்திகளாக சென்று கொண்டிருக்கிறது. 2 தலைப்புகளை நாம் இன்று எடுத்திருக்கிறோம். அடுத்த ஒரு தலைப்பாக ஹிஜ்ரத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் அதை துவக்கி விடுவோம். நேரமும் உரையை நிறைவுபடுத்தக்கூடிய நேரமும் நெருங்கி வருகிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த நேரத்தில் நாம் முடித்துக்கொள்வோம். ஹிஜ்ரத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு குறித்த துவக்க செய்திகளை மாத்திரம் இங்கே முன்வைக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா ஷெரீஃபுக்கு செல்வதற்கு, அந்த ஹிஜ்ரத் மேற்கொள்வதற்கு பல காரணங்கள் உண்டு. அதனுடைய காரணங்கள் என்ன என்று ஒரு நீண்ட பட்டியலை சொல்கிறார்கள். குறிப்பாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், மக்காவிலே வாழ விடாமல், வளர விடாமல், சத்தியம் ஓங்கி விடாமல் இருப்பதற்கு என்ன தடைகளையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் குறைஷிகள் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய உத்தரவு, நீங்கள் மதீனா ஷெரீஃபுக்கு புறப்பட்டு செல்லுங்கள். மதீனா ஷெரீஃபுக்கு புறப்பட்டு செல்வதற்கு முன்பாக அபிசீனியாவுக்கு ஏற்கனவே ஒரு ஹிஜ்ரத் நடந்திருக்கிறது. அது தனி ஒரு செய்தி. இது 2வது ஹிஜ்ரத். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லவில்லை, வேறு சஹாபிகள் சென்றார்கள். இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புறப்பட்டு சென்றார்கள். இந்த ஹிஜ்ரத் இதிலிருந்தான் ஹிஜ்ரி ஆண்டையும் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிர்ணயம் செய்தார்கள். அவர்கள் புறப்பட்டு சென்று, இந்த வரலாறு என்பது சுருக்கமான ஒரு வரலாறு அல்ல, 12 நாட்களும் இந்த ஹிஜ்ரத்தினுடைய வரலாறை பேச முடியும். அவ்வளவு பெரிய தகவல்கள் அதில் அடங்கியிருக்கிறது. புறப்பட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌரு குகையில் வந்து சேர்ந்தார்கள். ஏன் சௌரு குகைக்கு வந்தார்கள், ஏன் அந்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள் என்றும் தகவல்கள் விரிகிறது. சௌரு குகையிலே வந்து அமர்கிறார்கள். அவர்கள் புறப்பட்டது ரபியுல் அவ்வல் பிறை 1 வியாழக்கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டது ரபியுல் அவ்வல் பிறை 1 வியாழக்கிழமை புறப்படுகிறார்கள். மதீனா ஷெரீஃபில் நுழையும் பொழுது ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை. பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரயாணங்கள் பெரும்பாலும் வியாழக்கிழமையில் இருக்கும். வியாழக்கிழமை பயணம் புறப்படுறது சுன்னத்துன்னு இமாம்கள் அறிஞர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. அதில் பரக்கத்து இருக்குதுங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாழக்கிழமை தான் பயணம் புறப்பட்டுருக்கிறார். ஆக அவர்கள் வியாழன் புறப்பட்டு, வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு, வெள்ளி பின்னேரம் சனி இரவு, சனி பின்னேரம் ஞாயிறு இரவு, 3 இரவுகள் சௌரு குகைக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த குகைக்குள்ளே இருக்கும் பொழுது எதிரிகள் சூழ்ந்து வருகிறார்கள். அங்கே புறா கூடு கட்டி இருக்கிறது, சிலந்தி வலை பின்னி இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒரு மரத்தையும் அங்கே முளைய வைத்தான். அந்த நேரத்திலே முளைந்து அது விரிந்து கொண்டது. இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த காலடி சப்தம் கேட்டு அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் அஞ்சினது தனக்காக அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று அஞ்சினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதட்டத்தையும் காட்டவில்லை, ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. வரலாற்று செய்தியிலே ஒருவன் சிறுநீர் கழிப்பதற்காக அந்த பகுதியில் உட்காரலாம். கொஞ்சம் இப்படி உத்து பார்த்தாலும் கூட தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உண்மையிலே தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபூபக்கரை ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு தெரியவில்லையா? என்ன நாயகமே, ஒரு மலக்கு தன்னுடைய ரெக்கையை கொண்டு அந்த பகுதியை அப்படியே அடைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியலையாங்கிறாங்க. அவர் பார்க்க முடியாது, ஆனாலும் இவர்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் ஜாஊனா மின் ஹாஹுனா ஹரஜ்னா மின் ஹாஹுனா. அப்படியே நீங்கள் பயப்படுற மாதிரி அவங்க இந்த வழியாக வந்தாங்கன்னு வைங்க, இந்த வழியாக வந்தாங்க, இந்த பொது குகை வழியாக தானே வரணும், இப்படி அவர்கள் வருவார்களே, ஆனால் இது ஒரு வழி. அவங்க காட்டுறாங்க அந்த பாறையை, அந்த மலையை சுட்டி காட்டி இதன் வழியாக நாம் சென்று விடலாம்ங்கிறாங்க. இது வழியாக எப்படி போக முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், லவ் ஜாஊ ஹாஹுனா லவ் ஜாஊனா மின் ஹாஹுனா. அவர்கள் இப்படி வருவார்களேயானால் ஹரஜ்னா மின் ஹாஹுனா, இங்கிருந்து நாம் வெளியாகி விடலாம் என்று அவர்கள் சொன்னபோது அந்த இடத்தை செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். ஃபநஸர அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இலல் கார். அந்த சுவரை, அந்த பாறையை பார்க்குறாங்க, மலை. வகதின் ஃபரஜ மினல் ஜானிபில் ஆஹர். அது வெடித்து அப்படியே விரிந்து போயிருக்கிறது.
வகதின் ஃபரஜ மினல் ஜானிபில் ஆஹர். வெளியில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒய்தல் பஹர் கதிஸ்தஸல பிஹி சஃபீனத்துன் மஷ்தூதத்துன் இலா ஜானிபிஹி. அங்கே கடல் தெரிகிறது, அதில் ஒரு கப்பலும் நிற்கிறது. ஏன் பயப்படுறீங்க என்ன பாருங்க என்று அவர்கள் அந்த பாறையை சுட்டி காட்ட, அந்த பாறை பிளந்து அதிலே கடல் தெரிகிறது, அந்த கடலிலே ஒரு கப்பலும் இருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கயித்தை எடுத்தால் ஏறி உட்கார்ந்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம். என்ன பயம் என்கிறீர்கள், என்ன அச்சம் உங்களுக்கு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது ஆச்சரியப்பட்டு போனார்கள். மலைக்கு மேலே கடல் வருமா, மலைக்கு மேலே கப்பல் வருமா என்றெல்லாம் இன்றைய காலத்தில் யாராவது கேள்வி எழுப்பினார்கள் என்று வையுங்கள், அவர்களுடைய அறிவு சூனியத்தை பற்றி தான் பேச வேண்டியது இருக்கும். ஆச்சரியமான, இங்கேயே கடலை நகருக்குள்ளே கொண்டு வந்து விட்டான். அங்கே ஒரு கடல், துபையில் கடல் என்ன ஊருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறான், இங்கேயும் ஒரு கடலை உள்ளே கொண்டு வந்துட்டான். இருக்கிறதா இல்லையா? இந்த காலத்து இதுவே இருக்கிறது என்றால் குத்ரத்துல் அலீமா, வல்லமையும் சக்தியும் மிக்க ரப்புல் ஆலமீனால் கடலை மலைக்கு மேலால் கொண்டு வர முடியாது என்று சொன்னால் அது அவன் அறிவின் சூனியம் என்று அர்த்தம். அதை நான் சொல்லவில்லை, இமாம் இப்னு கதீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே சொல்லும் பொழுது கால் ஹாஃபிஸ் இப்னு கதீர் வஹாதா லைஸ பிமுன்கர் மின் ஹைது குத்ரத்தில் உதுமா. இது வலிமை மிகுந்த ஒரு சக்திக்கு உட்பட்டது. அல்லாஹ்வுடைய குத்ரத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குத்ரத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏன் மேராஜுக்கு போயிட்டு வந்து நிற்கிறாங்க, அப்படி போயிட்டு வந்து நிற்கும் பொழுது அவர்கள் கேட்கவில்லையா என்ன அத்தாட்சி, மக்ரிபுக்கு முன்பாக சில ஒட்டக கூட்டங்கள் வந்து சேரும் என்றார்கள். ஆனால் அதற்கு முன்பாக சூரியன் அடைய இருந்ததை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டினார்கள். சூரியன் அடையாமல் தாமதமானது. மதீனா ஷரீஃபிலே வந்த பிறகும் கூட ஒரு நாள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பணிக்காக வேலைக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பி அந்த வேலையை முடித்து விட்டு வந்து களைப்போடு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு களைப்பாக இருக்கிறாங்க. உட்கார வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் படுத்துக்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மடியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துருக்கிறாங்க. மக்ரிப் சூரியன் அடைகிறது. கேட்குறாங்க, அசல்லைத்தல் ஆசரையா அலி, அலி அசர் தொழுனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாயகமே, நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மடியை கொடுப்பது ஒரு இபாதத்துங்கிறத புரிஞ்சுக்கிடணும். மடியை கொடுப்பது ஒரு இபாதத். ஏன் அபூபக்கர் சிறந்தவரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிறந்தவரா என்று இரு சஹாபிகளுக்கு மத்தியில் ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்குது, ஒரு டிபேட் நடக்குது. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காதில் விழுது. சித்திக் நாயகம் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, என்ன போய் அவங்களோட ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் செய்த இபாதத்து வணக்க வழிபாடுகள் எல்லாம் நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுத்துட்றேன், அவங்க ஒரு நாள் செய்த இபாதத்தை எனக்கு தர சொல்லுங்க, அது எந்த நாள்ங்கிறத நான் சொல்லுவேன், அந்த நாளாக இருக்கணும், நான் சொல்லும் நாளாக இருக்கணும். எந்த நாள்? சௌரு குகையிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து உறங்குவதற்காக தன்னுடைய மடியை கொடுத்தார்களே, அந்த இபாதத்தை எனக்கு தர சொல்லுங்கள் என்றார்கள். எவ்வளவு பெரிய விஷயங்கிறத எவ்வளவு பெரிய ஹலீஃபாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சூரியனையும் அல்லாஹ் நிறுத்தி வைத்தான். அசர் தொழுதுட்டீங்களா அலின்னு கேட்குறாங்க. இல்லை நாயகமே, சூரியன் அடைஞ்சிருச்சு. செய்தினா அஸ்மா பிந்து உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த ஹதீதை அறிவிக்கிறாங்க. மதீனா இருள் சூழ்ந்தது, மக்ரிபினுடைய இருள் சூழ்ந்ததற்கு பிறகு மீண்டும் வெளிச்சமானதை நான் பார்த்தேங்கிறாங்க. தொழுவுங்கன்னாங்க. அசருடைய வக்து கலாவாயிடுச்சு, திருப்பி கலாவாமல் இருக்குது, சூரியனை மேலே கொண்டு வர்றாங்க. சூரியனை கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்ததாக ஹதீது சொல்லுகிறது. மேராஜின் போதும் அது சொல்லி காட்டுகிறது, இங்கேயும் சொல்லி காட்டுகிறது. சரி, இதெல்லாம் கூட இந்த ஹதீதெல்லாம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் தள்ளினாலும் கூட சந்திரனை பிளந்து காட்டிய அந்த ஹதீதை யாராலும் மறுக்க முடியவில்லை. அதை மறுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு தேடுறாங்க, முடியல. ஏன்னா அதை மறுத்தான்னு சொன்னால் அவங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்கக்கூடிய பல ஹதீதுகளை மறுக்க வேண்டியது வரும். அதில் ராவிகள்லாம் அவங்களோட இடத்துல இருக்கிறாங்க, பெரிய சங்கடமாக போயிடும். எனவே அந்த ஹதீதை மறுக்க முடியாத ஒரு நிலை. சந்திரனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ குபைஸ் மலையின் கொண்டு வந்து நிறுத்தி பிளந்து காட்டினார்களா இல்லையா? இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர் என்கிறான் அல்லாஹ். கியாமத்து நெருங்கிவிட்டது, சந்திரன் பிளந்து விட்டது என்று குர்ஆனும் தெளிவுபடுத்துகிறது. ஆகவே மறுக்க முடியவில்லை. சந்திரனை பிளக்க முடியுமா? ஆக சந்திரனை பிளக்க முடிந்த அந்த சுட்டு விரலுக்கு, சூரியனை அடைந்த சூரியனை மேலே கொண்டு வர முடிந்த அந்த சுட்டு விரலுக்கு பாறையிலே கடலையும் கப்பலையும் கொண்டு வருவதற்கு சக்தி இல்லாமலா போய்விட்டது. அருமையான பெருமக்களே, ஆக இப்படி ஒரு ஆச்சரியமும் அங்கே நடந்தது. இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பான இன்னும் சில தகவல்களை நாம் நாளையும் தொடர இருக்கிறோம். ஆக கண்மணி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும்
அவர்களுடைய குடும்பத்தாரையும் நேசிப்பதின் மூலமாக கிடைக்கும் பாக்கியம் எத்தகையது என்பதை அவர்களே தங்களின் திருவாயால் சொல்லியிருக்க, அப்படி நேசிப்பதின் மூலமாக என்ன பாக்கியங்கள் கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னார்களோ அந்த பாக்கியங்கள் அனைத்தையும் பெற தகுதி உடையவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.